ஓ கிளாஸ் வேறயா? டீ குடிக்கிறாங்கப்பா. சாயங்கால நேரத்துல டீ தானே சொன்னேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேங்கிறா. நான் என்ன சும்மா தானே பேசுறேன். படத்துக்கு போனா அவ்வளவுதான் கூட்டு போறேன், எங்கேயா பார்க் கூட்டு போனா அவ்வளவுதான் கூட்டு போறேன், வெளிநாடு சுத்தி பார்க்க அவ்வளவுதான் கூட்டு போறேன். எனக்குன்னு ஒரு சிற்றின்பம் இருக்காங்க. என்னைய ஸ்மார்ட் பாய் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள நான் ஒரு சின்ன ஹக்கு பண்ணுவேன். அதுக்கெல்லாம் போய் விளக்க பார்த்து எடுத்து அடிக்கிறப்பா. So sad. மாமா அப்படிங்க உங்களோட பேச முடியாது. நீங்க நினைச்சாதான் உங்க பொண்டாட்டி நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டி நினைக்காம எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு சோகத்துல இருக்கேன்னு தெரியுமா? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா. ஏன் பாட்டி அப்படி இல்ல. அதாவது சினிமா தியேட்டருக்கு போனோம்னா படம் பாக்குறோம்லப்பா, நம்ம ஒரு டப்பால பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறோம். கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண முன்னே இப்படி சாப்பிட்டுக்கிட்டே பாக்குறோம். லேசா கீழே சிந்திடுச்சுன்னா யாருக்கும் தெரியாம பொறுக்கி திங்கிறாப்பா. இருட்டா இருக்கு, இப்படி தடவுறாப்பா கீழே இருக்க பாப்கார்ன் எல்லாம். எனக்கு ஒரே இன்சல்ட்டா இருக்கு. என்ன பொண்டாட்டி எவ்வளவு இருக்கீன்னு கேக்குறாப்பா. ஸ்கோரிங் அங்கிட்டு பயங்கரமா இருக்கு. கீழே விழுந்துருச்சு வச்சுக்கோங்களேன், என்னைய ஒரு அடி அடிச்சு பறக்கி தின்னு அப்படின்ட்டு இவ தட்டிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட ஆளு இவ. இந்த நேரத்துல என் மகளை நான் பெத்தணும். நான் சொல்ல வேண்டிய நீங்க சொல்றீங்க எந்த நேரத்துல மகளை பெத்தியோ அப்படின்னு நான் கேட்கணும். சொல்லு. ரொம்ப அப்படியே அவருடைய ஜெராக்ஸா இருக்காப்பா. கண்ணுக்குள்ள ஊரண்டா தண்ணிய வச்சிருக்காப்பா. எப்படின்னா உதட ஆம்புரோஸ் மாதிரி மாறி இருக்குப்பா. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஆம்புரோஸ் இருக்கல, அது மாதிரி இவ்வளவு பெருசா வந்துருது. கொட ஊத்துதுப்பா. அடுத்த ரவுண்டு போடுப்பா. ஆறி போச்சுப்பா. ஓகே சூப்பர். அதான் ஸ்பான்டனிட்டி தான் அண்ணா. இந்திரஜா எப்ப பார்த்தாலும் இந்த சுவிட்ச் குடம் கற்பனை என்றாலும் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. குறிப்பாக உங்க 2 பேரும் மனதையும் சொல்லுவாங்க 2 பேரும். அது டீ சாப்பிடும்போது உண்மையை சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க உங்களை பத்தி பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதே டீ உங்க கையில இருக்கு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட்ஸ பத்தி புலம்பிக்கிறீங்க. We are from basically good family. We don't do that. அப்படி புலம்புற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க எப்படி புலம்பிப்போனா, ஏன் பாப்பா தம்பிகிட்ட சொல்லு பாப்பா, ஏன் பாப்பா உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, அதை பார்த்து இந்த மனுஷன் ரொம்ப எனக்கு அப்படின்னு வராது. எனக்கு ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் ஆகும்.